சாடே உங்க அம்மா வாய மூடுறான். சாப்பிட அண்ணா சாவ மாட்டேங்கிறான். எனக்கு நாடு வேணும், நகரம் வேணும், சொத்து வேணும். உங்க அம்மா கடி உயிரானது எனக்கு சொத்து போயிடுவான். அப்ப நான் செத்த நீ சொத்து ஆளுவியா? உங்க அம்மா நீ சாவுண்டா, நீ சாகணும். இப்ப நீ சாகவே சாக மாட்டியா? டேய் இறா அப்புறமே நீ சாக மாட்ட. வாடா அவங்க அம்மா அவங்க அம்மா கொண்டாடி பாசத்துக்கு இருப்பாங்க. அதாவது பொண்டாட்டின்னு ஒரு சிந்தா ஆசை வைத்து இந்த சொத்துக்கு ஆசை வைத்து இந்த பூமி ஆழ்வதற்கு ஆசை வைத்து எப்போ பெற்றெடுத்த தாய் தந்தையில பாராமல் எங்களை அடித்து உழைத்து மகனே மகளே என்று காலப்பட்டு கதற போதும் மகனே மகளே என்று சொல்லி உன்னை காலப்படுத்தி கதற போதும் இந்த கலங்காத உள்ளத்துல என்னை கொல்ல துணிந்து நிக்கிறாயோ ஏய் சண்டலா உன்னை 10 மாதம் 3 நாள் அங்கதான் தாழ்ச்சி வந்து இயல்பு கடிக்காமல் பாலோட அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து மாறால எடை கட்டி வடிவை நடப்படைக்கு தோளால் எடை கட்டி தொடர்பு நடப்படைக்கு எப்படிலாம் வளர்த்து வர செஞ்ச நாட்டுக்கு அரசால ஒரு மகன் வேண்டும் சொல்லி தவத்தலை பெற்று எடுத்த வளர்த்துக்களை மாறு பாதித போல எங்களை அடித்து மறிக்கிற எங்களை எப்படி மறிக்கிறாயோ
அதே போல உன் மனைவியாகப்பட்ட 3 மாத கர்ப்பிணியா இருக்கிறா. அவள் அங்கத்தே ஒரு பாலம் பிறப்பா. அவனால் உனக்கு மரணம் வந்து புட்டாசாபத்தை ஏண்டா பழுத்து கிழவன் சாப போறவன் சாபம் கொடுக்கறான். உனக்கு ஒரு மகன் பிறப்பா, உன் மகன் உன்னை கொல்லுவான், சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன கொல்றேன்னு சொல்ற. ஏண்டா வக்காலவாடி என்னடா அப்பம் புலத்துற அப்பம் சாப்பான் அப்பனா ஏய் மகனா நான் பாத்துக்கிறேன். நீ செத்தா எனக்கு சொத்து வந்துடும். சொத்து வந்தா எனக்கு ஏய் இந்த பசங்களை ஓரம் கட்டுங்க. ஏய் சொத்து வந்தா இந்த நாட்டுக்கு எனக்கு அழிவில்லை. அதனால உங்க அம்மாளா உக்கா நீ சாப்பிடா போடுறா அப்பா ஐயோ அப்பா பேசுறாயப்பா. ஏய் அப்பா பேசுறாயப்பா. எப்பா எங்க அப்பா என்னை எப்படி பேசிருப்பா. நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பனை கொண்டு பட்டினேன். அப்பா யாரோட மகனா வரதராஜனோட மகன் பலீஸ்வரன் சொல்லுவாங்க. யாரோட காடுனா வரதராஜனோட காடுன்னுவாங்க. யாரோட ஊருனா வரதராஜ ஊருன்னு சொல்லுவாங்க. எப்பா என்னை எப்படியெல்லாம் நீ வளர்த்துனியே எப்பா. ஐயோ எப்பா எப்பா எப்பமா செய்யவடா எப்பா. ஐயோ 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 எங்க அப்பனை கொண்டு போட்டேனா. அப்பனை கொண்டு போட்டடா. பாரா செத்து போடுற பாரா பாரா பாரா. ஐயோ அழுவுன்னு பாத்தியா. எங்க அப்பா சொத்து போயிட்டான். சொத்து யாருக்கு சொத்து யாருக்குடா. நாடு யாருக்கு அடுத்த யாரு நீதான். அதனால இவன் இங்க இருக்கட்டும். எங்க அம்மால பாக்கணும் நானு. சரியா அந்த கலத்துக்கு ஓரம் போட்டு நீர்றா அம்மா அம்மா மகனே அம்மா மகனே தாயே மகனே அம்மா தந்தை யாரு எங்க எங்க மகனே அம்மா எங்க போயிட்டாரு. அதாவது அப்பனாகப்பட்டவரே சரி சோசி மக சொன்னாரு. சோசியத்தை பார்த்தா சோசி எதிரும் புதிருமா இருக்குது. அப்ப உயிரிழந்தா அம்மா இருக்கக்கூடாது, அம்மா உயிரிழந்தா சரி அப்ப இருக்கக்கூடாது சொல்லிச்சு. அதனால அம்மா உனக்கு ஒரு நான் கதை போடுறேன். சரி ஊராறு கண்ட கோலம். ஊராறு கண்ட கோலம் கட்டிய கணவன் காணாத கோலம் என்ன கோலம் சொல்லுமா மகளே. இது அலங்கோலம். அலங்கோலம் அலங்கோலம். இந்த ஊராரெல்லாம் சரி காக்கிற கோலம் எப்படின்னா கட்டிய கணவன் செத்து போயிட்டா சரி பொண்டாட்டிக்கு பூவு பொட்டு விலையில எதுவுமே இருக்காது. அது ஊராரெல்லாம் பார்ப்பாங்க சரி. ஆனா கட்டிய கணவன் பார்க்க முடியாது. கட்டிய கணவன் பார்க்காத கோலம் ஊராரெல்லாம் பார்க்கிற கோலம் இது சரி. அதனால எங்க அப்பா முன்னாடி போய்க்கிறார் சாமி கும்பிட சரி. சாஸ்திரம் சரின்னு சொல்லினேன். அதனால நேர வந்தேன் சரி. அப்பனை கூப்பிட்டேன். அப்பா அப்பா உனக்கு வயதாகி விட்டது. 60 கருது குறுக்கிற ஆகமத்து 80 வயதாகி விட்டது. காடு வாணுது வீடு போன்னு சொல்லுது. அதனால சாஸ்திரம் சரியில்லப்பா நீ செத்துறப்பான்னு சொன்னான். இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு நான் போய் பொழைச்சிக்கிறேன், ரோட்டு வேலை கூட போய் பொழைச்சிக்கிறேன்னு சொல்றான் அப்பா. அதனால எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு கோவம் வந்துச்சா அதனால அப்பனை சரி அப்பனை கொன்னு உங்க அம்மால உக்கா தேவடியா ஒன்னே குன்னே மகனே யாரும் கொண்டு விட்டியா மகனே
ஒரு புறச்சம் செத்து போயிட்டா வா இருடி. ஒரு புறச்சம் செத்து போயிட்டா பொண்டாட்டி எப்படிக்கணும்? அம்மாவாக்கா பொண்டாட்டி இப்படி இருக்க கூடாது. நீ எப்படிக்கணும்? பொட்டு இருக்க கூடாது. பொட்டு இருக்க கூடாது. போடுறா அடுத்தது பொட்டு போயிட்டா கையில சிலங்கி சக்கடி சிலங்கி சக்கடி சிலங்கிச்சான் சிலங்கி சக்கடி சிலங்கி சக்கடி சலங்கிச்சான் அப்படின்னு விலையில இருக்க கூடாது. கேளு ஆமாத்தானே இருக்க கூடாது தானே. நான் சொல்லல உலகறிஞ்ச விஷயம். நீ கண்ணுக்கு முன்னாடியே மகனுக்கு முன்னாடியே இந்த பாலம் நீ எப்படி கொடுத்து வச்சுக்க இருடி. எனக்கு சொத்து வேணும். நான் நாட்டா வேணும். இருக்கணும் நாட்டுல உங்க அம்மாடா மக்கா நீ சாகணும். நீ சாகணும். அதனால இந்த வேலையில வேலையில இருக்க போடா. வேலையில போயிட்டா இந்த பொம்பளைங்களுக்கு மல்லிகை பூவா ஒரு மறிக்கலந்தா மறிக்கலந்து பக்கத்தில ரோசா பூவா. அந்த ரோசா பூவு யாரு மயக்க சொல்லடி புள்ள அப்படியே அம்மா புள்ள அடி சொல்லடி புள்ள. கொஞ்சனுக்கு ரோசா பூவே உன் தலைக்கு மல்லிகைப்பூ. நீ மல்லிகைப்பூ இழக்க போறடி என் அம்மா புள்ள. உன் புறத்த முன்ன நீ மல்லிகைப்பூ இழக்க போறடி. ஓ ஆமா. இப்ப அப்பன் செத்து பூ போச்சு விளையில போச்சு. உங்க அம்மா உனக்கு என்னாடி இருடி. உனக்கு என்னாடி சைடு சைட் அடிக்குவா? ஓ சொக்கந்தேர் தொழிலாந்தேர் வந்த வைக்கிறதேர் மாப்பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு அப்படித்தான். இதுக்கு மேல இந்த பூ இருக்கக்கூடாது. இந்த பூவே நானும் எங்கடா போலாம் மாலைக்கணும் தான். அப்ப அம்மா தலையிலுக்கு ஒரு பூவே உனக்கு மாலையா வந்துருச்சு. அப்பா வந்துருச்சுடா அப்பா காலவழி. வேலையில போச்சு பூவு போச்சு பொட்டு போச்சு. இப்ப நீ என்ன பண்ற? தந்தையா இருந்தா கொண்டு விட்ட என்னையாச்சும் விட்டு விடு. எங்கேயாச்சும் விட பொழைச்சுக்கிற. அங்க பாருங்க
இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் எங்க அம்மா சொல்றேன், எங்க அப்பனை கொண்டு போட்டா நான் நாடை விட்டு நகரத்தை விட்டு சொத்தை விட்டு சொக்கத்தை விட்டு அயல் நாடு போய் ஏரி வேலைக்கு கூட போய் பொழைச்சுக்கிறேன்னு சொல்லி அதாவது அப்படியா மாப்பிள்ள, அதாவது இப்ப அங்க பாரு, அதாவது இப்ப நாம போனா நம்ம நெகுலு நம்மள விட்டு போகுமா? சாகர வரி நம்ம நெகுலு நம்மள விட்டு போவாது. நீ உயிரோடு இருந்தா எங்க இருந்தாலும் அந்த ஞானம் அண்ணன் கொண்டு போட்டா எனக்கு சொத்து போயிருமே வாடி. அதனால நீ நான் சொல்றதை கேளு. எங்க அப்பன் போயிட்டான். எங்க அப்பா சக்கந்தேர் இளாந்தேர் பாதமைகந்தேர் 10 பேர் போத்தான் அவன் செத்து போயிட்டான். அதனால என் அம்மா போல இல்ல நீ போயிடுறியா? 2 வருஷம் விட்டு விடு பாக்குது. அப்படியா? எங்கம்மா பாரு எங்கேயாவது சென்று பொழைச்சுக்கிறேன். அப்படியா? இல்லையம்மா, நான் ஒருத்தால அனுப்பிடுறவ. நீ எங்கேயும் போவாத, எங்கேயும் போவாத. நீ சுடுகாடு போக வேண்டும், சுட்ட போனோம் பார்க்க வேண்டும். பத்தினி எம்மா பத்தினி. அதையும் போமா மகனே, எப்படி இந்த வயிற்றுல ஒரு பெட்டு எடுத்து செடியே நீ கொட்டையோ அதே போல ஒன்னொரு வயிற்றுல இன்னொரு ரத்தத்துல ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பா அந்த குழந்தை கையால் தான் உனக்கு அழிவு. எப்படி சாப்பிட்ட தூக்கமில்லையா? தூக்கமில்ல தூக்கமில்ல. ஏய், எங்க அம்மா சாபம் வைக்கிறா. எனக்கு ஒரு மகன் பிறப்பானா அவன் என்ன கொள்ளுவானா? நீ வளர்த்துல ஓய்வு சாப்பிடு. என் மகனை எப்படி வளர்த்துட்டு எனக்கு தெரியும்ப்பா. எனக்கு தெரியும். அதனால செத்து போயிட்டேன். எங்க அம்மா வாடாங்க வீட்டுல பச்சை அவர் கவனிடா வாடா. எங்க அம்மா அவ்வளவுதான் முடிச்சு விட்ட செத்து போயிட்டா. எங்க அப்பனா போலீஸ் போன் பேசிக்கிறான். எங்க அப்பனா செத்து போயிட்டாங்க. இதுக்கு மேல தாயே கொன்ன பாவம். ஆமா, 7 ஜென்மத்துக்கு வாழ்கிறேன். இதுக்கு மேல இந்த உலகத்துல நான் இருக்க கூடாது. உண்மைதானே? அப்பனை கொன்னா மகன் இருக்க கூடாது. அதனால நீயும் சாகக்கூடாது, நானும் சாகக்கூடாது. ஆமா, இப்படி எங்க அப்பா அம்மால கொன்னுட்டு நிக்கும் போது ஏதோ ஒரு நாராயணம் என்னன்னு பாக்கலாம். பலீஸ்வரனாகப்பட்டவன் வரதராஜன வரதவழி அழைத்து சோச்சி பார்க்கும் போது எதிரும் புதிருமாக இருக்க சொல்ல வரதராஜனும் வரதவழிய பலீஸ்வரை கொன்று விட்டு அங்க பிணங்காட்டுல இருக்கின்ற போது ஏதோ ஒரு சத்தமாக அது என்னன்னு பார்ப்போம். ஆமாங்க,
சிசியா சாமி குருவே. சாமி குருவே. சிசியா குருவே, நான் வருகின்ற போது நீங்க வந்து நீங்க வருகின்ற பொழுது என்ன யார் என்று கவனித்தாய்? நாமம் போட்டு வந்துருக்குறா, கொட்டை போட்டு வந்துருக்குறா. நாராயணா நாராயணா. இலச்சவாயன இலச்சவாயன. என்னிடம் எக்கச்சக்கம் தெரிவித்தால் சாபத்துக்கு ஆளாகிடுவாய். என்ன சாபம் கொடுப்பீங்க? என்ன சாபமா? என்ன சாபம் கொடுப்பீங்க? என்ன வேணும் சாபம் கொடுப்போம்? என்ன சாபம் கொடுப்பீங்க? டைம் இல்ல சாபத்துக்கு. டேய், நான் வருகின்ற போது நீங்க வருகின்ற பொழுது என்ன யார் என்று கவனித்தாய்? என்னது? கொட்டையை போட்டு வந்துருக்கீங்க, பட்டை நாமத்தை போட்டு வந்துருக்கீங்க. யாரும் தெரியல எனக்கு. நாராயண நாராயண. இலச்சவாயன இலச்சவாயன. டேய், ஓய், நான் வருவதாக இருந்தோம். நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் பொருந்திய அழகு திரு நாட்டின் பெயர் என்ன? இந்நாட்டின் பெயர் மேட்டூராங்கோட்டை. மேட்டூராங்கோட்டை என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் தலைநகரம். ஆமாங்க. ஆனால் அன்று பாண்டவருக்கு நேர்ந்தது போல் நம்மளுக்கு ஒரு மச்சமான நகரம். ஆமாங்க. இன்று ஓரிரவு மட்டும் ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த அருமையுள்ள தாய் உள்ளங்களும் ஆமாங்க பள்ளிக்கு செல்லும் மாணவிகளும் கடல் அலை போல் காட்சியளிக்கிறார்களே. ஆமா, ஏன், என்ன காரணம்? இன்னும் பேயாடி ஜெயமன் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு, அது மட்டும் இல்லாமல் மாதேஸ்வரன் அவருடைய கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றாங்க. இன்னும் லிஸ்ட் அதெல்லாம் படிச்சுட்டு விடி படிச்சுட்டே தெரியுது படிச்சது. ஆனால் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்னைக்கு வைத்துள்ள நாடகமோ ஐயா கூலி ஆளுக்கு பாதி. சிசியா, தாழ்மையை சோதிக்கிறியா? இல்லைங்க, ஆயா கொடுத்த கூலி ஆளுக்கு பாதின்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நான் தான் புரியாம பேசினா. அப்படி இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம்? இன்னைக்கு வைத்துள்ள நாடகமோ பலிசூரன் வதை, பகதத்தன் பட்டாபிஷேகம். பலிசூரன் வதை இல்லை என்றால் பகதத்தன் பட்டாபிஷேகம். அதுவும் இல்லை என்றால் பெரியாண்டிச்சு சூறையாடுவது. பெரியாண்டிச்சு சூறையாடுவது. ஆமா. ஆனால் அதில் நான் யாராக வந்திருக்கிறேன்? நீங்க யாராக வந்தீங்க? என்னுடைய பெயர் என்ன? உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய நாமதாயங்கள் என்ன? என்னங்க? என்னை கொண்டு என்ன நடக்க போகுது? உங்களை கொண்டா கேஸ் தான் நடக்கும். என்னால் என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகிறது? யார் கூட இருக்கிறேன்? யார் கூட குடிச்சு ஏற்பட போறியோ? இந்த உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடிய என்னுடைய பேரோ நாரதமுனிவர். ஆமா, இந்த உலகத்தையே ஒரு நொடியை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவரா? ஆமா, ஒரு நொடியை சுற்றி வந்துருவா? ஆமா. அப்ப யாரு யார் என்ன பண்றாங்கன்னு பாத்துருவேன். ஆமா, காட்டுல வேலைட்டா கூட பாத்துருவேன். ஆனால் சாமி, நான் என்ன செய்வேன் தெரியுமா? துன்பப்படுவரை குறைகளை போக்குவேன். ஓ, துன்பப்படுபவர்களை குறைகளை போக்குவேன். சரி. பெரும் ஆணவம் கொண்டவரை கலகத்தில் மாட்டுவேன். ஆணவத்திலையா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீ உன்னாட்ட ஆணவம் கொண்டா உன்னை களத்துல மாட்டிடுவேன். என்னையா அப்படி பண்ணிட்டாங்கன்னா நீங்க போய் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடந்துட்டா திரியிற மாசமா? ஏன் நீ நியாயமா இருந்தா ஏன் போயிடுற? அதான் உள்ள கேருங்க. சேகர் பையனா? சேகர் பையனா? சேகர் பையனா? ஆனால்
சாமி உங்களுடைய பேரா நாள மகாமுனிகளா இருந்து விட்டாலும் ஆமா உங்களை பெற்றெடுத்தாங்களே ஆமா உங்களை தாய் தந்தை யாரு யாரா சொல்கிறேன் மகன் நானே இப்போது அறிந்தா என்ன நீங்க சொன்னால் தெரியுங்க ஆனால் ஆயின் பிரம்மதேவன் மகன் நானே ஓ பிரம்மதேவன் மகன் நானே ஹரிகிருஷ்ண தேவரின் பேரனும் நானே ஓ ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீ கண்ணனின் பேரனும் நானே கண்ணனின் பேரனும் நீங்களே பிரம்மதேவனின் மகனும் நீங்களே தாய் நல்ல கல்விக்கு அதிபதி சரஸ்வதி பாலன் நானும் தூங்குறேன். நல்ல கல்விக்கு அதிபதி சரஸ்வதி பாலன் ஓ சரஸ்வதி பாலன் சகல வித்தைகளை கற்ற ஞான பிரதாப்பன் சாமிய உங்க அம்மா பேர் தான் சரஸ்வதியா ஏய் சரஸ்வதி என் தாய் இல்லை என்றால் நீ பேச மாட்ட நல்லா பேசும் வார்த்தையை கொடுப்பவளே என்னுடைய தாய் ஓ பேசக்கூடிய சக்தி கொடுப்பவங்களே என்னுடைய தாய் உங்க அம்மா வந்து நாக்குல உட்கார்ந்தா தான் பேசுவாங்க ஆமா உங்க அம்மா படிப்பும் அதுதான் நீ படிக்கிற இல்லையா ஓய் இந்த அம்மான்ற வார்த்தையே என் தாய் நாவில் உட்கார்ந்தா தான் உனக்கு சாமி என்ன மட்டும் நல்லபடியா பேசுற மாதிரி விட்டுருங்க எங்க கொள்ளகார மட்டும் ஊமையா போட்டு விட்டுருங்க ஏன்டா அவன் வாய டெம்போல வர ஒரே ராவடிங்க ஸ்டெப்ல வர ஒரே ராவடி மேஜே லேடி டோர்ல உட்கார்ந்தான்